நாங்களே இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லாம தான் வந்திருக்கோம். மற்றவங்கள வாசல்ல நின்று நாங்க பல்லடிச்சுக்கிட்டு வாங்கன்னு வர வைக்கணுமா? வந்தவங்களை அப்படியே திருப்பி அனுப்ப சொல்லுங்க, சந்தோஷமா செய்யறோம். வாங்க உட்காருங்க. குழந்தை நீங்க 4 பேரும் பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வீட்டுல தான் எதுக்குமே பட்டுப்படாம இருந்தீங்க. இங்க வந்து எனக்கு என்ன வந்ததுன்னு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு நீங்க எல்லாம் வராமலே இருந்திருக்கலாம். ஆமா, நாங்க வரலனாலும் நீ அப்படியே விட்டுருவே. நல்லது நடக்கிற இடத்துல என் வாயை கலராதீங்க. எந்திரிங்க, எந்திரி சுகுணா. போய் சக்தியை சீக்கிரம் ரெடி பண்ணு போ. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் போய் லட்சுமி ரெடி பண்ணுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க எல்லாம் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மரியாதையா? வாங்க. என்ன சகல, அத்தை பேசுனது கேட்டு டென்ஷனா இருக்கிறீங்களா? இல்ல, குழு குழுன்னு இருக்கேன். ஏன் எரிச்சல கிளப்புற? இந்த கல்யாணத்துக்கு நான் எமனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அத்தை என்ன எடுபடி ஆக்கிடுங்க போல இருக்க. என் விருப்பத்தை மீறி இது நடக்குதுன்னு நினைக்கும் போது என் ரத்தம் எல்லாம் குதிக்குதியா. இந்த மண்டபத்தை வெடி வச்சு பீஸ் பீஸ் ஆக்கணும்னு வெறி வருது. குண்டு இல்ல, ஒரு குண்டூசி கூட எடுத்து போட முடியாது. பேசாம அத்தை சொன்ன வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க சகல. ஏன் சகல, போங்க உள்ள. உள்ள போய் என்ன பண்ண போறோம்? வெளியே நிப்போம். டேய், என்னடா இது? காஃபி. யாருக்கு? மாமா கேட்டாரு. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமா மாமான்னு உருகுற. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியல. எங்களுக்கு காஃபி கொடுக்க மாட்டியா? அறிவு இருக்கடா உனக்கு? காஃபி சூடா இருக்குன்னு சொல்லக்கூடாதா? நீ எல்லாம் படிச்சு என்னடா கிழிக்க போற? சாரிங்க. என் கை வெந்து போனது தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். உன் குடும்பத்தை பார்த்தால எனக்கு பத்திட்டு வருது. என் கண்ணு முன்னால் நிக்காத, போய் தொலை. போடா. இதுல இப்ப நெல்லு. என்ன மாமா, என்னாச்சு? காஃபி கேட்டேன், கொதிக்கிறதுக்கு அப்படியே கையில கொடுத்தான். கை வெந்து போச்சு, கீழே வர கொட்டிருச்சு. காஃபி கொட்டுனது சாதாரண விஷயம். அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படி தான் போட்டு அடிப்பீங்களா? நீங்க ஒரு நாள் கூட மனுஷனாவே இருக்க மாட்டீங்களா? இதை பாரு மச்சான், உனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் வேலையை பாரு. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அவனை அடிச்சது தப்பு. மரியாதை அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. நீ சும்மா இரு. மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றேன்ல. மச்சான் நீங்க சும்மா இருங்க. லட்சுமி, அவர் உங்க வீட்டு மாப்பிள்ளடா. அவரை போய் ஏய், நீ இதுல தலையிடாத. அவன் என் மச்சான். அவனுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். இப்போ நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? சாரி திலீபன் சார், சாரி. போதுமா இல்ல காலைல வேற வேணுமா? போதும் போதும், நீ போ. நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சகல, நீங்க மச்சான் மன்னிப்பு கேட்க சொன்னா முடியாதுன்னு வாக் அவுட் பண்ண வேண்டியதானே? இப்படி இறங்கி போவீங்க? இறங்கி போகலையா? எனக்குள்ள எரிகிற நெருப்பை ஏற்றி விட்டுருக்கேன். நான் வாக் அவுட் பண்ணிட்டா இந்த கல்யாணம் நடந்துடும். இது நடக்கக்கூடாது. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நான் நடக்க விட மாட்டேன். ரெண்டு பேரும் மாறி நில்லுங்க. லட்சுமி, வெளியே போயிட்டு வந்துடும். வாங்கடா, வந்துடுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க.
சார் ஒரு நிமிஷம், 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். தம்பி சார் இங்கே பல பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டாமா? ஃபோட்டோ பொறுமையாக ரிசப்ஷன் முடிஞ்சதும் எடுத்துக்கலாமே. சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, இப்போ ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும் சார். சரி மேடம் ரெடி மேடம். மேடம் ரெடி மேடம். ஸ்மைல் ப்ளீஸ். சார் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. சார் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. சார் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க சார். சார் முதல்ல நீங்கள் 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க சார். வாங்க வாங்கம்மா. வாமா. வாங்க சார் வாங்க. லக்ஷ்மி பழனிவேல் சார். வணக்கம்ப்பா. வணக்கம் சார். வணக்கம். அப்படி வாமா. இந்த இந்தம்மா மாப்பிள்ளைக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன் தம்பி, போயிட்டு வரேன் சார். சார் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் சார். நிச்சயம் சாப்பிட்டு போறேன்ப்பா. நீ போய் உன் வேலையை பாரு. ஐயோ அதெல்லாம் இல்லை. மாமா வாங்களேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரரு. வணக்கங்க. வணக்கங்க. மாமா சாரை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்க. சரி அப்படியே மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கொஞ்சம் விசாரிங்களேன். சரி சார் போங்க. வரேன்ப்பா. வாங்க. வாங்க. திலீபா அப்பா கிச்சனுக்கு போய் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் சமைக்கணுமான்னு விசாரி. அப்பா இல்லை, இது மாமாவோட வாட்ச். நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். ரிப்பேர்னு சொல்லி கொடுத்தாரு. எந்த ஷோரூமில் வாங்கினீங்க? மாற்றிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அப்படியா? புதுசாக தானே வாங்கினேன் ஷோரூமில். சரி நீ மாப்பிள்ளையோட தோழன் பக்கத்துலேயே இரு. ஏன்னா ஏதாவது வேணும்னா உன்னை தான் கேட்பாரு. நான் மாற்றிட்டு வந்துடுறேன். திலீபா முருகபூபதியும் மன்மதனும் மனசு நோக்கிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதையுமே காதில் வாங்கிக்காத. கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இதை பாரு, எனக்கு புரியுதுப்பா, கஷ்டம்தான். ஆனால் அக்காக்காகவும் எனக்காகவும் பொறுமையாக தான் இருந்தாகணும். ப்ளீஸ். சரிங்கப்பா. சரி. திலீப் நீங்க திலீபா வணக்கம் மேடம். வணக்கம் சார். கூட்டிட்டு பாப்பா. வாங்க சார். வாங்க மேடம். ஆ. உட்காருங்க சார். திலீபா அப்பா எங்கப்பா? வெளியே போயிருக்காரு மேடம். இப்போ வந்துடுவார். இருங்க மேடம், குடிக்கிறதுக்கு ஏதாவது சரி. எங்க திலீபனோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நாம அவரை பார்க்க முடியலல்ல. இப்ப இருந்து கண்டிப்பா அவரை பார்த்துட்டு தாங்க போகணும். தம்பிகளா சாப்பிட போங்க. ஐயோ யாராவது சியர் சொல்லி சிங்கத்தோட வீரத்தை சீண்டி பார்க்கறது. ஒரு டாஸ்மார்க்கே கண் முன்னாடி வந்தாலும் சரி, கண்ணி எந்தவரை மட்டும் இந்த புண்ணிய கோடி.
இவ்வளோ சீக்கிரம் சரக்கு போட்டா யாருன்னா எதனா சொல்ல போறாங்க மச்சான். டேய் சும்மா புலம்பாத மச்சான். 2 பெக்கு போட்டு ரூம்லயே படுத்துரு. யாருக்கும் எதுவும் தெரியாது. இல்லடா மச்சான், நீ சொல்றதால சாப்பிட்றேன்டா. இப்படி ஏற்றி விட்டு தாண்டா ஒரு மனுஷனோட கண்ட்ரோலையே காலி பண்ணுறீங்க. புண்ணியகொடி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட சேர்ந்துருக்கிற சரக்காசையிலே உனக்கு நீயே சங்குதிராதடா. வேண்டாம் மச்சான் இன்னொரு பெக்கு போடுறா. இருடா, சரக்கு சூப்பரா இருக்குடா. சரக்கடிச்ச வாயும் பாருக்கு போன காலம் சும்மா இருக்குமா? நான் ஆடலைனாலும் என் நரம்பாடுதே. ராஜேஸ்வரி, என்னை மன்னிச்சிருமா? ம் 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 என்னடா வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இப்படி அடிக்கிற? சரி, விடு மச்சான், இதெல்லாம் சகஜம்டா. யாரா அது? இருடா பாக்குறேன். இருடா. யாரா நிம்மதி தண்ணி கூட அடிக்க விட மாட்டேங்க. பாரு பாரு. யார் சார் நீங்க? ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? சாரி பிரதர், நான் பொண்ணோட மாமா. ஏதோ சத்தம் கடிச்சேன்னு வந்தேன். எல்லாரும் லேட் நைட்டில் தான் கச்சேரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரமாக கடையை ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்கள் வேகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க பொண்ணுக்கு மாமானா நான் மாப்பிளைக்கு மச்சான். நானும் நீங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்ம கச்சேரியில நீங்க மிக்ஸ் ஆகலீங்கன்னா எப்படி? நானும் குடிப்பேன். ஆனால் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி? நீங்க ஏன் சார் அவங்க முன்னாடி போய் குடிக்கிறீங்க? இங்கேயே குடிங்க. பரவாயில்ல பிரதர், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். நோ 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 நோ. கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு கட்டிங் போடலனா இந்த கட்டை வேகாதுங்க. நம்ம குடிகார சமூகம் உங்களை மன்னிக்காது. வாங்க வாங்க அம்மா வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. டேய் அண்ணனுக்கு ரவுண்ட் ஊத்துறா. ஓட்டுருவான். உங்கள் காசில் வாங்கின சரக்கு எனக்கு கொடுக்குறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு பிரதர். ஆனால் இதுக்காக நீங்கள் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. சும்மா இருங்க சார். பிரதர் பிரதர் பிரிச்சு பேசாதீங்க. குடின்னு வந்துட்டா நம்மளாம் ஒரே ஜாதி ஒரே இனமுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, என் உடம்புக்கு ஆகாது. அப்படியா? ஆமாம், எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் பிரதரோட பாசத்துக்காக. என்ன லுக்கு விடுறீங்க? இன்னொன்று ஊத்துங்க. இது இந்த பிரதருக்காக, இது இந்த பிரதருக்காக, அது சரி. இது இந்த பிரதருக்காக, இது நம்ம எல்லாத்துக்காகவும். சரக்கு ரொம்ப மட்டமான சரக்கா இருக்கும். எனக்கு போதும். நீ கேட்டாலும் கிடைக்காது. மரியாதை இருந்துச்சு வெளியே போயா. ஓகே ஓகே, நீங்கெல்லாம் அளவா குடிங்க, அப்போ என்ஜாய் பண்ண முடியும். டேய் நீ பேர் ஃபுல்லா வாங்கிட்டு வாடா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம். ஏய் யாரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறது? சார், முருகு சார், கொஞ்சம் இப்படி வாங்க. குடிச்சிருக்கேன் லைட்டா. நீ லைட்டா போட்டாவே டைட் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை சமாளிக்க என்னால முடியாது. ஆளை விடு. வாங்க சார். எங்கேயா ஓடுற? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? என் முன்னாடி சொன்னா வாட் இஸ் த ரீசன்? ஏன் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கலையா? காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லலையா? சொல்லலாம். என் மச்சான் சிவனேசன் அவனை மாதிரி கிரேட் மேன் பார்த்ததே இல்லை. சக்திக்கு இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் தெரியும். சக்தி பெத்த பொண்ணே இல்லை. அவர் பண்றது சோசியல் சர்வீஸியா? அதை போய் பிடிக்கலங்கிறியா?
யோ, என்னையா சொல்ற? ஏதாவது குடிச்சிட்டு உளறியா? ஜோ, சக்தி சிவனேசன் பொண்ணுன்னு ஊருக்கே தெரியா? நீ என்னமோ இல்லைங்கிற? அதில் ஒரு குழப்பம் இருக்கியா? என் மச்சான் சிவனேசன் கல்யாணம் ஆகி 2 வருஷம்தான் மார்த்தாண்டத்திலே இருந்தான். ஆனால் அவன் சென்னைக்கு வரும்போது 3 பிள்ளைகளோட வந்தான். அப்பவே சக்திக்கு 3 வயசு. அதுவும் இல்லாம 2 வருஷத்துல எப்படி 3 பிள்ளைங்க? இவ்வளவு வயசு வித்தியாசத்துல கணக்கு உதைக்குது இல்ல? இப்பதான் என் கணக்கு கரெக்டா வருது. ஆமா, அந்த 3 பிள்ளைங்களை யாரோடது? யாருக்கு தெரியும்? எல்லாம் அந்த சிவநேசனுக்கு வெளிச்சம். சார் 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 மேல சொல்லுங்க சார். சார் குழந்தை சார் சார் மேல சொல்லுங்க சார். சார் சார் குழந்தைங்க ஊத்துற அண்ணன் ஊத்து. டேய் ஆட்டோக்கார சிவனேசா, இன்னையோட உன் ஆட்டம் முடிய போகுதுடா. என்ன படுமா என் மாமாவை எப்படி பண்ணது? திலீப் வந்தாம வெட்டிட்டான்.